இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஜிஎஸ்டியில் இயர் எண்ட் ஆக்டிவிட்டி கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கணும். வேரியஸ் ஆக்டிவிட்டி இருந்தாலும் சம்மரைஸ் பண்ணி முக்கியமான ஆக்டிவிட்டி வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 1 அதே மாதிரி நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய சேல்ஸ், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், வில் டர்ன் ஓவர் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருக்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் சிஸ்டமில் பண்ணுங்கள். இல்லை உங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எரர் இருக்குது அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி வந்து 31 மார்ச்சுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் கிளைம் பண்ணாமல் அதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து வெரிஃபை பண்ணி கிளைம் பண்ணிடுங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி வந்து உங்களோட பர்ச்சேஸ் ரெஜிஸ்டரும் ஜிஎஸ்டிஆர் 2Aவும் ரெக்கன்சைல் பண்ணணும். மிஸ்மேட்ச் ஏதாச்சும் இருக்குன்னா எதனால் அந்த மிஸ்மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்புட்டு நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளைம் பண்ணலாம். எலிஜிபிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால், இல்லை பர்ச்சேஸ் இருக்குது பட் ரிஃப்ளெக்ட் ஆகலை போர்ட்டலில் அப்படின்னா நீங்கள் வெண்டாரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஆக்டிவிட்டி கம்பல்சரியாக வந்து பண்ணணும். அதே மாதிரி பிளாக்டு கிரெடிட் வந்து ரிவர்சல் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக்ஷன் 17 ஃபைலில் இருக்கக்கூடிய இன்அட்மிசபிள் எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ராங்காக கிளைம் பண்ணியிருந்தால் அதுவும் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க. டிடிஎஸ், டிசிஎஸ் கிரெடிட் ரிசீவ்டு உங்களுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா அந்த ரெக்கன்சிலேஷனை வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்தாக கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வெண்டாருக்கான பேமெண்ட் வந்து 180 டேஸ்க்குள்ளே வந்து ரெமிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் ரெமிட் பண்ணலை அப்படின்னா இன்புட் எடுத்திருந்தால் ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ரூல் 37 பிரகாரம் எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இன்புட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்வாய்ஸ் வந்து மோர் தென் 5 crore டர்ன் ஓவர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து 6 டிஜிட் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதையும் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்சிஎம் உங்களோட டிரான்ஸ்போர்ட்டர், அதே மாதிரி லீகல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சன், கம்பெனி டைரக்டர், ராயல்ட்டி இல்லை வேறு ஏதாவது அப்ளிகபிள் எக்ஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து ஆர்சிஎம் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அந்த பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டை ஐடிசியாக வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். அந்த ஆக்டிவிட்டி கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கங்க. லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இருக்குது, அதே மாதிரி சப்ளை டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்யூடி மெத்தடில் வித்தவுட் ஐஜிஎஸ்டி பேமெண்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறதா வந்து எல்யூடி, அதை வந்து கரண்ட் இயருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. அதே மாதிரி காம்போசிஷன் ஸ்கீமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்லேருந்து வெளியில் வர்றதும் திரும்ப அந்த ஸ்கீமுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கும் இந்த ஏப்ரலுக்குள்ளே வந்து இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக ரீஃபண்ட் அப்ளை பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2024 நீங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இன்வாய்ஸுக்கான ரன்னிங் நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த ரன்னிங் நம்பர் அப்படிங்கிறது இன்வாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, டெலிவரி சலான், ரீஃபண்ட் வவுச்சர், எதெல்லாம் ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் டாக்குமெண்ட் நம்பர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அதர் இன்கம் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அதையும் வந்து என்ஷூர் பண்ணுங்கள். அசட் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ப்ராப்பராக வந்து ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் கட்டலை அப்படின்னா இந்த மார்ச் மந்த்து ரிட்டர்னில் கட்டிடுங்க. ஃபிசிக்கல் ஸ்டாக் செக்கிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் ஏதாச்சும் வேரியேஷன் இருந்துச்சுன்னா ஐடிசி ரிவர்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பேசிக்கான ஆக்டிவிட்டி தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி அப்ளிகபிளோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு முறை என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷனாக இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஜிஎஸ்டி டேக்ஸ் ப்ராக்டிஸ்னர் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து ஷார்ட் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஜிகேவும் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். டைம் கிடைக்கும் பொழுது அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.